நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் RSS தான் ஆட்சி நடத்துகிறது என்று நினைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிடும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மற்றும் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து பேசிய ஸ்டாலின் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். பாஜகவின் திட்டங்கள் ஆபத்தானவை என்று குறிப்பிட்ட மு.க.ஸ்டாலின் இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டின் மீது ஒரு பண்பாட்டு தாக்குதலை அந்த கட்சி நடத்தும் என்று எச்சரித்தார். மோடி வென்றுவிட்டால் ஆட்சி நடத்துவது டெல்லியா அல்லது RSS அமைப்பா என்று எண்ணும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிடும் என்றும் எச்சரித்தார். ஊழல் செய்த அரசியல்வாதிகள் பாஜகவில் சேர்ந்துவிட்டால் தூய்மையாக்கி விடுவார்கள் என்று கூறியவர், உலக நாடுகள் மத்தியில் அழிக்க முடியாத அவமானத்தை பாஜக செய்த தேர்தல் பத்திர ஊழல் ஏற்படுத்தி உள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார். பாஜக ஊழல்கள் ஒன்னா ரெண்டா? அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான். உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். கடந்த 5 ஆண்டுகள்ல ED, IT, CBIன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்குறது, 8000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது. அது மட்டுமா, CAG அறிக்கை வந்துச்சு, 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக CAG அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதற்காக வேளாண் சட்டங்களை எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார் என்று கேள்வி எழுப்பினார். என்னமோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி, தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க? விவசாயின்னு சொல்ல முடியுமா உங்களால்? பழனிசாமி அவர்களே, நீங்க விவசாயி இல்ல, விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு. அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை போனதாலேயே அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்வியையே பரிசாக அளிக்கின்றனர் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். CAA சட்ட மசோதா வந்தபோது எந்த இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டார் என்று கேட்டுக்கொண்டே மக்களின் முதுகில் பழனிசாமி குத்தினார் என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். CAA சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய 8000 பேர் மீது அப்போதைய முதலமைச்சராக இருந்த பழனிசாமி வழக்கு போட்டது மோடி மற்றும் அமித்ஷாவுக்கு விசுவாசத்தை காட்டத்தான் என்றும் ஸ்டாலின் சாடியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.